ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜே எஃபெக்ட்ஸ். இது மாதிரி லோகோ எப்படி அனிமேட் பண்ணலான்னு நான் இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து ப்ராஜெக்டில் போய் ஒரு நியூ காம்போசிட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வித் ஹைட் என்னென்னா பார்த்தீங்கன்னா 1920 1080, ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 29.97. ஃபஸ்ட்டு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் போகும். வந்துட்டு முதல்ல வந்து ஒரு ஷேப் லேயர் கிரியேட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபில் தேவையில்லை, நன் கொடுத்துக்குங்க. ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துட்டு 15 பிக்சல் வச்சுக்கோங்க ஸ்ட்ரோக்கை. இது சென்டராக அலைன் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து இந்த ரெக்டாங்கிளை வந்து ஃபஸ்ட்டு அனிமேட் பண்ணுவோம். முதல்ல அதுக்கு ஆடில் போய் ஃபில் பாத் ஆட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரோக்கில் போனீங்கன்னா இங்கே ட்ரிம் பாத்தில் அது வந்து எண்டு ப்ராப்பர்ட்டின்னு இருக்குல்ல, அதை வந்து 0 பண்ணிக்கங்க. ஸ்டார்டிங் பாயிண்டில் 0 பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு டைம் லைனில் ஃப்ரேம் ரேட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு 100 கொடுத்துக்கங்க. இது மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ ஈஸி பண்ணிக்கங்க. இது ரெண்டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து கிராஃப் எடிட்டரில் போய் இது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கங்க. இன்னொரு வச்சுக்கோங்க. இன்னொரு லெட்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். இது தனித்தனி லேயராக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெண்டு லெட்டர் எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணி டெக்ஸ்ட்டை அது மாதிரி வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு இந்த ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதில் இந்த லெட்டர்ஸை வந்து ரீகம்போஸ் பண்ணிப்பேன். ஏதோ நேம் கொடுத்து இந்த மாதிரி ரீகம்போஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணுறோம். இப்போ வந்து பொசிஷனில் தான் நம்ம இதில் அனிமேட் பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டியில் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த ட்ரிப்பார்ட் இருக்குல்ல, ட்ரிப்பார்ட் முடிகிற டைமில் இது மாதிரி கிடைக்குது. இது மாதிரி அனிமேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராஃப் எடிட்டரில் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணால் நமக்கு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஒரு ஷேப் லேயர் கிரியேட் பண்ணிக்கேன். ஸ்ட்ரோக் தேவையில்லை, ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருக்கேன். பின்னில் பார்த்தீங்கன்னா சாலிட் கொடுத்துருக்கேன். கிட்ட ஏதோ கலர் இதனால ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ரீ கம்போஸ் பண்ணி வச்சிருக்கல அந்த டெக்ஸ்ட் லேயரை இதில் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அடுத்த டெக்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ணணும். டெக்ஸ்ட் வந்து பென்சில் எடுத்துக்கலாம். பென்சிலில் வந்து இந்த லைனை நம்ம இப்போ ட்ரா பண்ணணும். இதை வந்து நம்ம கிளி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரோக் வந்து 15 பிக்சல் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த லைனை வந்து அனிமேட் பண்ணணும். வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. லைன் வந்து ப்ரெஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இது F9 ப்ரெஸ் பண்ணி ஈஸி யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் இதோட பிவி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா டெக்ஸ்ட் வந்து இந்த எஃபெக்ட்ஸுங்கிற இன்னொரு டெக்ஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணோம். கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணால் வாங்கிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ அனிமேட் பண்ணுறோம். இது வந்து இந்த ஷேப் லேயரில் பில் வேணும்னு சாலிட் செலக்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரோக் நாங்கள் தேவையில்லை. இப்போ இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டில் இது வந்து ஆல்ஃபா நோட் செலக்ட் பண்ணிருக்கோம். மாஸ்கிங் கிரியேட் பண்ணிட்டு மாஸ்கை கிரியேட் பண்ணிருக்கோம். வந்து இந்த டெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்.
பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த லைன் நேரில் வியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட இது கிடைக்கும். இப்போ கொஞ்சமே பார்த்தீங்கன்னா பெரிய பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெக்ஸ்ட் வந்து அதோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். இது யூஸ் பண்ணிப்பேன். பண்ணிட்டு கொஞ்சம் லைன்ல அவ்வளோதான். இப்போ லைன்ல வந்து நம்ம வந்து சிசி கேட்ரஸ் இருக்கும், அதை வந்து அப்ளை பண்ணணும். இந்த பிளக்கின் வந்து அப்ளை பண்ணோம்னா பண்ணிட்டு கரெக்டாக இது மூவ் ஆகிற இடத்துல வந்து ஒரு அனிமேட் கிரியேட் பண்ணும். எஸ்சிசி ஸ்கேட்டரும் இருக்குல்ல, இது வந்து டைமரை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேமே என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கேட்டரை வந்து ஒரு 300க்கு மேலே வைங்க. 600 ஒரு 700 வச்சுக்கிட்டீங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புரியுது. இப்போ லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ யூ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன் லேயரில் ஸ்கேட்டர் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிருக்கு. எண்ட் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணிருக்கு. நம்ம புரியுறோம். செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.